டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹாய் மக்களே, வெல்கம் டு கிரிக் டாக்ஸ். எம்ஐ வாசஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப். இந்த விஸ்வாசம் படத்துல வந்து தம்பிராமையா தலையை பார்த்து சொல்லுவாரு, பங்காளி ஒரு காலத்துல நீ எப்படி இருந்த பங்காளி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பிளாஷ்பேக் அப்படியே ட்ரெயின்ல ஸ்டார்ட் ஆகும். இப்ப என்னடானா வரவும் போறவெல்லாம் அடிக்கிறான். முன்னாடிலாம் கிங்ஸ் 11 பஞ்சாப் கூட மேட்ச்னாலே செம்ம ஜாலியா இருக்கும். என்ன ஜாலினா நம்ம 100% வின் பண்றோம்னு தெரியும். அது எப்படி வின் பண்றோம், எத்தனை ரன்ல வின் பண்றோம் அப்படிதான் ஆக்சுவலா மேட்சே பார்ப்போம். இப்பெல்லாம் பார்த்தா பஞ்சாப் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு அவனுங்க ஆஸ்திரேலியன் இந்த ரிக்கி பாண்டிங் வேற வந்து தொலைச்சிட்டான். அவன் பழைய ஆஸ்திரேலியன் சைட மாதிரி ரெடி பண்ணி விட்டான் டீம். இதுக்கு மேல ஸ்ரேயஸ் வேற மாதிரி 2 பேரும் பீஸ்ட் மாதிரி இருக்கானுங்க. இப்ப பஞ்சாபோட வந்தாலே தெரிஞ்சது, ஓகே 2 பாயிண்ட் தானே கூத்துப்போ, அவனுங்க வேற மாதிரி ஆடுறானுங்க, அவனுக்குள்ள இதுக்கு மல்லு கட்டிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. செம்ம கேம் ஆடுறானுங்க பஞ்சாப். அதுவும் நேத்தி மேட்சை விட இந்த SRH வாசஸ் பஞ்சாப் மேட்ச் வந்தது பாருங்க, பா சீரியஸ்லி ஸ்ரேயஸ் ஐயர் தி பெஸ்ட் கேப்டன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பவர் பிளே 107 ரனோ சம்திங் ஏதோ அடிச்சிட்டானுங்க ஃபார் நோ லாஸ்ட்ல. அங்க இருந்து டீமை முடிச்சிட்டாருங்க. எங்கேயோ 260 270 போக வேண்டிய ஸ்கோரு முடிச்சு விட்டு ஒரு மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டேன்ட்டாரு. சசாங்க் சிங் எல்லாம் போலிங் கொண்டு வருவான்னு சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ அந்த மாதிரிலாம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு மாதிரி செம்ம மூவ்ஸ் எல்லாம் எடுக்கிறாருங்க. நேத்தி கூட செம்ம கேப்டன்சி ஒரு மாதிரி. அவர் வாக்கே வந்து தௌலத்தை தான் இருக்குடே, எதுக்கிடா கஷ்டப்பட்டு விளையாட்டுருக்கீங்க, நான் தண்டா ஜெயிக்க போறேன், எதுக்கிடா உயிரை கொடுக்குறீங்கன்ற மாதிரி இருக்கு அவரோட பாடி லாங்குவேஜ். இந்த பக்கம் பிரப்சிம்ரன், பிரியன்ஷாரியா, கான்லி, அதுக்கப்புறம் ஸ்டோனிஸ், அதுக்கப்புறம் போலிங்ல பார்த்தா இந்த மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங், இதெல்லாம் இந்த சைடு. இந்த சைடுல பாருங்களேன் கொஞ்சம் அப்படியே சைடு சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் பும்ரா, ட்ரெண்ட் போல், தீபக் சஹர், சாண்ட்னு. அதாவது ஆன் பேப்பர்ஸ் பார்த்தா 100% நமக்கு தெரியும் மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிப்பாங்க. ஆனா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா இவங்க தூக்கி சாப்பிட்டு போறானுங்க பஞ்சாப். மேஜர் டிஃபரன்ஸ் நான் பார்த்தது கேட்ச் டிராப்ஸ்ங்க. எக்கச்சக்க கேட்ச் டிராப்ஸ். பும்ரால கேட்ச் விடுறதெல்லாம் அதெல்லாம் வந்து டூ மச். ரெண்டாவது விஷயம் வந்து போலிங். பும்ரா வந்து சண்டைக்கோழியில இவரு வந்து விஷால் வந்து மீரா ஜாஸ்மின் அவன் அண்ணன் கிட்ட சொல்லுவார், டே எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்னு சந்தேகமா இருக்குடா அப்படின்னு தியேட்டர்ல பார்த்துட்டு உடனே வீட்டுல பாக்குறதுக்கு. அதே மாதிரி ஜஸ்பிரித் பும்ராவை பார்க்கும்போது அதே டவுட் தான் நமக்கும் வருது. எனக்கு என்னமோ அந்த T20 வேர்ல்ட் கப்ல போட்ட அதே பும்ரா தான் இங்க போறாரான்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. போலிங்கும் பெருசா எடுபடல. பிரப்சிம்ரன்லாம் ஒரு காது மேலே அடிக்கிறாருங்க. நிஜமா சொல்ல போனா அவ்வளவு மொக்க போலர் அவர் கிடையாதுங்க. உடனே பிரப்சிம்ரன் என்ன பேட்ஸ்மேன் தெரியுமான்லாம் வராதிங்க. பும்ரா திரிக்க போடுற போலர் தான் அவரு. வேர்ல்ட் கப் ஃபைனல்ல அந்த 30 பால் 30 நிறுத்ததுக்குலாம் தனி டேலண்ட் வரும். அந்த டேலண்ட் பும்ரா கிட்ட இருக்கு, நிறுத்திருக்காரு. சோ அவர் பெரிய பிஸ்ட் தான். பிரப்சிம்ரன் அடிக்கிற அளவுக்கு அவர்லாம் மொக்க போலர் கிடையாது. ஆனா என்ன ஆயிட்டு இருக்குன்னு சீரியஸா தெரியல. பிளேயர் காம்பினேஷன் அக்செப்ட் பண்ண முடியல, இல்ல அவங்களால ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியை ஏத்துக்க முடியலையா என்னன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காம்பினேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பட் ஆனா வெளில இருந்து பாக்குற நமக்கே தெரியுது, உள்ள இருந்து பாக்குற அவங்களுக்கு ஏன் இது ஒன்றும் புரியல, இல்ல என்ன ஆகுதுன்னு தெரியல. பட் அகைன் ரோஹித் சர்மா இன்ஜுரி, அதனால ஹி இஸ் அவுட் ஆஃப் 2-3 மேட்சஸ். பட் ஆனா இது எப்படி நடக்கும், அவர் கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் என்ன எதுன்னு சொல்லிட்டு போக தான் தெரியும். ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா வண்டர்ஃபுல் மேட்ச், நல்லா இருந்துச்சு. குட் கேம் ஆஃப் கிரிக்கெட். பட் அகெயின் வெரி வெரி டிசப்பாயிண்டட் ஃபார் பால்டன் ஃபேன்ஸ். அண்ட் பாவம் தான் நீங்க எந்த நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா சிஎஸ்கே கீழே போயிட்டீங்க டேபிள் பாயிண்ட்ஸ்ல. அதுதான் பார்க்கவே சிரிப்பா இருக்கு. சரி, ஓகே, எப்போ அந்த அந்த இது மாறுதுன்னு பார்ப்போம், லக்கு மாறுதுன்னு பார்ப்போம். ஸோ மை டாப் 3 பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் த டே. இது வந்து நான் தனித்தனியா சொல்றது பதிலா ஒரு பார்ட்னர்ஷிப் வைஸ்ல நான் சொல்ல போறேன். ஏன்னா டிகாக்கும் நமந்தரும் போட்ட பார்ட்னர்ஷிப் தான் மேட்ச் டர்னிங் பார்ட்னர்ஷிப். மேல டாப் 3 கலந்ததுக்கு அப்புறமும் ஒரு மாதிரி நீந்தார்னா பெரிய விஷயம் தான். ஸோ அதனால டிகாக் நமந்தீர் வந்து சரியான பார்ட்னர்ஷிப். எனக்கு அவங்க 2 பேருமே நான் டாப் 1 பர்ஃபார்மன்ஸ் நான் கொடுப்பேன். ரெண்டாவது ஆப்வியஸா ஸ்ரேயஸ் ஐயரும் பிரப்சிம்ரனும் வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க மேட்சை. ஒரு மாதிரி 198 வந்து என்னடா இதே இவ்வளவு நேரம் ஓட்டிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி அச்சு பொழுந்துட்டாங்க. 16 ஓவர்ல முடிக்கிற அளவுக்கு அது அவ்வளவு கேவலமான ஸ்கோர் கிடையாது. ஆனா அது கேவலமான ஸ்கோர் ஆகிட்டாங்க. அண்ட் மை தேர்ட் பர்ஃபார்மன்ஸ், மை டாப் 3ல இருக்கிற தேர்ட் பர்ஃபார்மன்ஸ், தேர்ட் ஆப்வியஸா நான் வந்து ஹர்ஷதீப் யான்சன் அந்த பார்ட்னர்ஷிப்க்கு நான் கொடுப்பேன். பிகாஸ் ரிக்கல்டன் இன்னும் அந்த ஸ்கையெல்லாம் நிக்க விட்டு இருந்தாங்கன்னா மேட்சே வேற மாதிரி போயிருக்கும். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்க்கு நான் கொடுப்பேன். ஸோ ஓவரால் இட்ஸ் வண்டர்ஃபுல் மேட்ச். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், கிரிக்கெட் அப்டேட்ஸ், ஃபிட்னஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட வியூஸை ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ மேன், டேக் கேர்.